ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் ஃபியூச்சர் வர் சேனல். இன்றைக்கி நாங்கள் எங்கள் வீட்டில் என்ன ரெசிபி செய்ய போகிறோன்னா, ஒரு கருவாடு தொக்கு. எப்படி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ அப்படியே ஒரு லைக் பண்ணிவிடுங்க. இப்போ எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா இந்த மொதகண்ட கருவாடும் வாழைக்கருவாடும் இருக்குது. இதை வச்சு தான் நாங்கள் ஒரு தொக்கு செய்ய போகிறோம். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா, இந்த கருவாடை ஃபஸ்ட்டு நல்லா மேலே உள்ள தோல், முள் இது எல்லாமே நல்லா எடுத்து ஃபஸ்ட்டு நல்லா க்ளீன் பண்ணிடணும். ஓகேங்களா? இது பார்த்திங்கன்னா எப்படி க்ளீன் பண்ணுறேன்னு உங்களுக்கே தெரியும். இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துருங்க. ஏன்னா முள்ளுலாம் கொஞ்சம் நிறையவே இருக்கும். ஸோ அதனால் சைடில் உள்ள முள் எல்லாமே நல்லா எடுத்துருங்க. எடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதை நம்ம கீழே போட்டுருவோம் அந்த தோல்லாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கருவாடு இருக்குல்லையே அதை வந்து நல்லா குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிக்கலாம். ஏன்னா அப்போ தான் தொக்கு வைக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும், நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக தெரியும். இந்த மாதிரி நல்லா எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சட்டியில் எண்ணெயை ஊற்றி கொஞ்சோண்டு கடுகு போட்டு, ஜீரகம் அப்படியே வாசத்துக்காக கொஞ்சோண்டு போட்டுப்போம். அதுக்கப்புறம் கருவேப்பிலை, அதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயம், தக்காளி இதெல்லாம் போட்டு நல்லா இப்படிக்கா கிண்டி விட்டுருங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் பாயில் ஆனதுக்கப்புறம் நம்ம கருவாடு ஏற்கனவே வெட்டி வச்சோம் இல்லையா, அந்த கருவாடை நல்லா அலசி எடுத்துக்கோங்க. அலசி எடுத்துகிட்டு அதை அப்படியே சட்டியில் போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் பாயில் ஆகிடும். பாயில் ஆனதுக்கப்புறம் நம்ம வீட்டில் செஞ்சு வச்சுருக்க மிளகாய் தூள் இருக்கு இல்லையா, அது போட்டுக்கலாம். இல்லை உங்களுக்கு பிடிச்ச மசாலா, மிளகாய் பொடி, மட்டன் மசாலா இந்த மாதிரி எது வேணாலும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் உப்பு நம்ம போட தேவையில்லை, ஏன்னா ஆல்ரெடி இதில் கருவாடுலேயே நிறைய உப்பு இருக்கும். ஸோ உப்புலாம் ஆட் பண்ண வேண்டாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா அப்படியே கிண்டி விட்டுட்டிங்கன்னா நல்லா டேஸ்டியான ஒரு கருவாடு தொக்கு ரெடி. இந்த கருவாடு தொக்கை நம்ம பழைய சாதம் அப்படி இல்லைன்னா சுடுகஞ்சிக்கு வச்சு சாப்பிட்டோன்னா சும்மா அப்படி தாங்க இருக்கும் டேஸ்ட்டு. ஓகே, பை பை காய்ஸ், தேங்க்யூ.